வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பவர்ஃபுல்லான ஹோம் தியேட்டர் சிஸ்டம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பவர்ஃபுல்லான ஹோம் தியேட்டர் சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய மாடல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலாக் டெபியூட் 2.0 சீரியஸில் வரக்கூடிய ஒரு 5.0 பேக்கேஜ் நான் இதுக்காக கொண்டு வந்திருக்கேன். நம்மளுடைய வீடியோ எல்லாத்துலேயுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இலாக் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஹோம் தியேட்டரை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இலாக் பொறுத்த வரைக்கும் 2 சீரியஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, 2.0 அண்ட் 3.0. நம்ம கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.0 வரக்கூடிய சீரியஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். 3.0 வேணும்னாலும் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த 2.0 சீரியஸில் எடுத்துருக்கக்கூடிய மாடல்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டவர் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இலாக் டெபியூட்லேருந்து வரக்கூடிய BF 5.2 டவர் ஸ்பீக்கர்ஸும், சென்டர் சேனலுக்கு DC 5.2, சரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பேக்டான சரவுண்டு ஸ்பீக்கர் நான் ஆன்வால் ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்கேன். இலாக்லேருந்து DO-W42BK ஒரு ஆன்வால் ஸ்பீக்கர் வந்து இதுக்கு நான் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு பட்ஜெட் வைஸுமே வந்து இது ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் இந்த பேக்கேஜ் வந்து 5.0 பேக்கேஜ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. 5.0 ஸ்பீக்கர்ஸோட அன்பாக்சிங் வித் இதுக்கு ஒரு AV ரிசீவர் ஒரு சப்வூஃபர் ஆட் பண்ணி ஒரு சூப்பரான ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பில்ட் பண்ணலாம். ஸ்பீக்கர்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஸ்பீக்கர்ஸோட வியூவிங் பொசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஃப்ரண்ட் டவர் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் மாடல் நம்பர் DF 5.2 3-வே பேஸ் ரிஃப்ளெக்டட் டைப். ஏர்வோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் 3 ஏர்வோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு டைட் பேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்ம சூப்பராக ஃபீல் பண்ண முடியும். ஸ்பீக்கர் டெர்மினல் பொறுத்த வரைக்கும் கோல்டு பிளேட்டட் பைண்டிங் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பனானா பிளக் பண்ணுற மாதிரியான ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. பாட்டம் லைன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டோட வருது. காம்பாக்டான டவர் ஸ்பீக்கர் பட் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். 3-வே பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப் அப்படிங்கும்போது நமக்கு தேவையான ஆடியோ ரிசல்ட் ரொம்ப இம்மர்சிவாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு இதில் வந்து 3 டிரைவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 டிரைவ்ஸுமே வந்து 5.25 இன்ச்சஸில் அரமிட் ஃபைபர் ஊஃபர் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த அரமிட் ஃபைபர் ஊஃபர் ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு வார்ம் பேஸ் வந்து ஃபீல் பண்ணலாம். மியூசிக் லெவல் வந்து நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3-வேங்கிறதுனால ஈஸியாக நம்ம வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மியூசிக்கல் கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் 1 இன்ச்சஸில் சாஃப்ட் டோம் டியூட்டர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டவர் ஸ்பீக்கரோட ஓம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஓம்ஸ் இம்பிடன்ஸ்க்கு 140 வாட்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 6 ஓம்ஸ் இம்பிடன்ஸ்லேயே வந்து நல்ல ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கிரியேட் பண்ணி தரக்கூடிய நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அந்த பிராண்ட்ஸில் ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இலாக் சீரியஸ் வந்து நமக்கு வரும். இந்த டவர் ஸ்பீக்கரை நம்ம ஒரு ஹோம் தியேட்டருக்கு ஃப்ரண்ட் சேனலுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்டீரியோவுக்கு டவர் ஸ்பீக்கராக ஆட் ஆன் பண்ணும்போதும் சரி, வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியும் இந்த டவர் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும். டவர் ஸ்பீக்கர் கூட வரக்கூடிய சென்டர் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DC 5.2 சென்டர் சேனல் இது கூட பேர் பண்ணியிருக்கோம். இந்த சென்டர் சேனலுமே வந்து 2-வே பேஸ் ரிஃப்ளெக்டர் டைப் ஏர்வோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட்டோட வரக்கூடிய ஒரு சூப்பரான சென்டர் சேனல். இந்த சென்டர் சேனல்லாம் நீங்கள் வெர்டிகலில் வைக்கும்பொழுது ஒரு டவரோட பாதி சைஸ் வந்து இந்த சென்டர் சேனலே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சென்டர் சேனல். வாய்ஸ் த்ரோ கிளாரிட்டிலாம் டெலிவர் பண்ணும்போது நல்ல ஒரு பேஸோடு சேர்ந்து வர்றதை இந்த சென்டர் சேனல் வந்து ஃபீல் பண்ணலாம். சேம் இதுலேயுமே வந்து பார்க்கும்போது டுயல் அரமிட் ஃபைபர் ஊஃபர் வந்து 5.25 இன்ச்சஸில் டுயல் டிரைவ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கருக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஓம்ஸ் இம்பிடன்ஸில் 120 வாட்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சென்டர் சேனலில் மேக் பண்ணியிருக்காங்க. 1 இன்ச்சஸில் சில் டோம் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. தென் சரவுண்டு ஸ்பீக்கர். ஸோ இந்த சரவுண்டு ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காம்பாக்டான சரவுண்டு ஸ்பீக்கர். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஈஸியாக நம்ம இந்த சரவுண்டு ஸ்பீக்கரை வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வரக்கூடிய டிரைவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 இன்ச்சஸில் சேம் அரமிட் மிட் ஊஃபர் கொடுத்துருப்பாங்க அண்ட் 1 இன்ச்சஸில் சில் டோம் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காம்பாக்டான சரவுண்டு ஸ்பீக்கர், ஆன்வால் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து கிளாம்ப் வந்து வால் மவுண்ட் கிளாம்ப் வந்து இன்பில்டாக கொடுத்துருவாங்க. ஸோ ஈஸியாக நம்ம இதை வந்து வால் ஹேங்கிங் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் டெர்மினல் பொறுத்த வரைக்கும் பனானா பிளக் பண்ணுற மாதிரியான ஸ்பீக்கர் டெர்மினல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரோட வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஓம்ஸ் இம்பிடன்ஸில் ஒரு 80 வாட்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான சரவுண்டு ஸ்பீக்கர் வந்து இதில் ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். இந்த சரவுண்டு ஸ்பீக்கரோட ஏர்வோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் பவர் பொறுத்த வரைக்கும் பாட்டம் த லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வால் மவுண்ட் பண்ணும்போது இதில் வந்து வரக்கூடிய பேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிறத ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சரவுண்டு ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும். இலாக் டெபியூட் 2.0 சீரியஸில் வரக்கூடிய 5.0 ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன். இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சப்வூஃபர் ஆட் ஆன் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டோன் வின்னர் பிராண்ட்லேருந்து ஒரு 12 இன்ச்சஸ் ஆக்டிவ் பவர் சப்வூஃபர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டோன் வின்னர் பிராண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாடல் பார்க்கல அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் டெமோ பார்க்கலாம். இந்த டோன் வின்னர் சப்வூஃபரோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SWD 2000. ஸோ ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான
12 inches active power subwoofer. எதுக்காக இந்த subwoofer add on பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த subwooferோட ஸ்பெசிஃபிகேஷன். இந்த subwooferோட ஒரு ஷார்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ டோன் வின்னர் பிராண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மாடல் subwoofers வந்து இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்கு. இவங்க இந்த subwoofer சீரிஸை பொறுத்த வரைக்கும் இவங்க மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோம் சீரியஸ் அப்படிங்கிறத வந்து இவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டோம் சீரியஸை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SWD 2000, SWD 4000, 6000, 8000 அண்ட் 8000 ப்ரோன்னு சொல்லிட்டு மல்டிபிள் மாடல்ஸ் வந்து உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு. டோன் வின்னர் பிராண்டில் வரக்கூடிய சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DSP சப்வூஃபர். ஸோ இதில் வரக்கூடிய எல்லா சப்வூஃபருமே வந்து DSP சப்வூஃபர்ஸ். ஸோ DSP சப்வூஃபர்ஸ் அப்படின்னும் போது நமக்கு ஈஸியாக இந்த சப்வூஃபரை நம்ம மொபைல் வழியாக ஆப் வழியாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டோன் வின்னர் பிராண்டோட ஓன் ஆப் வந்து நமக்கு பிளே ஸ்டோர் வித் ஆப் ஸ்டோர் இது ரெண்டுலையுமே வந்து நமக்கு இந்த சப்வூஃபரோட சாஃப்ட்வேர் கிடைக்கும். ஸோ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த சப்வூஃபரை ஈஸியாக நம்ம மொபைல் வழியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு பவர்ஃபுல்லான சப்வூஃபர். RMS அப்படின்னு பார்க்கும்போது 400 வாட்ஸ் RMSும் 2000 வாட்ஸ் பீக்கும் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து மாடல் நம்பரே வந்து SWD 2000 அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்த சீரியஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4000. ஸோ 4000 போகும்போது 800 வாட்ஸ் RMSும் 4000 வாட்ஸ் பீக்கும் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த SWD 2000 பொறுத்த வரைக்கும் இவங்க மென்ஷன் பண்ணுறது 15 ஹெர்ட்ஸ்லேருந்தே ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ DSP சப்வூஃபர் அப்படிங்கிறதுனால நமக்கு வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இம்மர்சிவாக இருக்கும். ஆல்சோ இவங்க அஷ்யூர்டாக மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்வூஃபர் ஒரு பிக் சைஸ் ஏரியாவை இந்த ஒரு சிங்கிள் சப்வூஃபர் வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த சப்வூஃபரோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 kg வந்து சப்வூஃபர் வெயிட் கொடுத்துருக்காங்க. நல்லா சாலிடாக மேக் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னர்லாம் நல்லா கர்வ் பண்ணி ரொம்ப இம்மர்சிவாகவும் இவங்க மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரோம் பேஸ் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும். உங்களுடைய மெயின் டெமோ ஷோரூமுக்குமே வந்து இந்த ஒரு சிங்கிள் சப்வூஃபர் தான் ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த SWD 2000 பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் சப்வூஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபர் அவைலபிளாக இருக்குது. அதுதான் சொல்லியிருந்தேன் ஒரு பவர்ஃபுல்லான ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த சப்வூஃபரை வச்சு தான். ஆல்சோ இந்த ஸ்பீக்கர்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சப்வூஃபராக இந்த சப்வூஃபர் வந்து இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜ் கூட நம்ம வந்து ஒரு AV ரிசீவர் ஆட் ஆன் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பவர்ஃபுல்லான சிஸ்டம்க்கு ஒரு ஸ்டார்டிங் சீரியஸ் AV ரிசீவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே Denon X2800H இருந்தால் நம்ம இதை வந்து பேர் பண்ண முடியும். இப்போ 2800H அப்படின்னும் போது நமக்கு வந்து டீசென்டான ஆடியோ வந்து டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான AV ரிசீவர். ஸோ 7.2 சேனல் டால்பே அட்மாஸ் AV ரிசீவர். சோம்ஸ்னு வரும்போது 150 வாட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். சப்வூஃபருக்கு வரக்கூடிய அவுட்புட் ரிசல்ட்டையும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம Denon X2800H கூட பேர் பண்ணும்போது. இந்த Denon X2800H with இந்த இலாக் டெபிட் 2.0 5.0 ஸ்பீக்கர்ஸ் அண்டு டோன் வின்னரில் வரக்கூடிய SWD 2000 இந்த கம்ப்ளீட் ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் வித் ஒரு சீலிங் ஸ்பீக்கர் ஒரு காம்பேக்டான ஒரு சீலிங் ஸ்பீக்கர் நீங்கள் வந்து இது கூட ஆட் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இதனுடைய காம்போ வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 2,65,000க்கு இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 2,65,000க்கு எல்லாமே வந்து பிராண்ட் நியூ CD யூனிட் வித் பில் அண்ட் வாரண்டியோட ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட்லி ஒரு பிக் சைஸ் ஏரியாவை ஈஸியாக கவர் பண்ணி தரக்கூடிய சூப்பரான ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் நம்மகிட்ட ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நாட் ஒன்லி 2800 இதுக்கு அடுத்த மாடலான Denon X2900H அப்படிங்கிற மாடலும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 3800 அண்ட் 3900 இந்த மாதிரி எல்லா மாடல்ஸுக்குமே வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வரும். ஆல்சோ நீங்கள் மரான்ஸில் வரக்கூடிய சினிமா 60 அண்ட் சினிமா 50 வரைக்கும் தாராளமாக பேர் பண்ணலாம் இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடியே ஒரு 1 month பேக்கே வந்து நம்ம சேனலில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். நவ் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிசீவர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பிராண்ட்லேருந்துமே ப்ரைஸிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லையும் டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.